நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோமான்னு 5 தடவைக்கு செக் பண்ணுவோங்க. அது சேஃப்டி இல்லை, அது ஓவர் திங்கிங். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நான் இது சொன்னது தப்பு தான், நாளைக்கு என்ன ஆக போகுதோ, இப்படிலாம் மைண்டில் ஓடுற சீரியலுக்கு தாங்க டிஆர்பி அதிகம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சீரியஸ் டாபிக். ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே ஒரு கொண்டை ஒன்று போட்டுக்கிட்டு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என்னோடய வீடியோ எதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இன்ஸ்டா பர்ஃபெக்ட் பின்ட்ரெஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்காது. ரியாலிட்டி எப்படி இருக்கோ அப்படி தான் நான் இருப்பேன். ஸோ இங்கே எந்த ட்ராமாவும் கிடையாது. ஸோ இந்த சீரியஸ் டாபிக் பற்றி பேசலாம். இது பார்க்க ஒரு காமெடியாக இருக்கும், என்னடா ஓவர் திங்கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கானு. இது முக்கியமான டாபிக், அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு. ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ஓவர் திங்கிங் ரொம்ப காமனுங்க. எல்லாரையும் பார்த்துக்கணும், வீட்டை மேனேஜ் பண்ணணும், அதோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங்னா என்னங்க? ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு 100 சீன் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் பாருங்க, அதுக்கு பேர் தான். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஹஸ்பண்ட் லேட்டாக வராங்க. ஒரு நார்மல் தாட்டில் இருக்க பர்சன் என்ன சொல்லுவாங்க, ஒரு டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நம்மளோட வெர்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? ஓவர் திங்க் பண்ணிட்டு, அவருக்கு என்னாச்சு, என்னால் தான் அவர் லேட்டாக வந்தாரோ, என்ன அவர் இக்னோர் பண்ணுறாரோ. இது தாங்க டிஃப்ரென்ஸு நார்மல் தாட்டுக்கும் ஓவர் திங்கிங் வெர்ஷனுக்கும். ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? அதிகமாக கவலைப்படுறீங்கன்னா அந்த ஆட்டிடியூடில் வரும். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், யாராவது உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வரும். அதிகமாக ஃப்ரீ டைம் இருக்குது பாருங்கள், இது மெயின். நிறைய ஃப்ரீ டைம் இருந்தால் அந்த ஓவர் திங் வரும். எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு நினைப்போம் பாருங்கள், அப்பையும் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த மைண்டு ரொம்ப வேலை அதிகமாக பண்ணுங்க. ஸோ தேவையில்லாததெல்லாம் யோசிக்க தோணும். ஸோ இந்த ஓவர் திங்கிங் நம்ம லைஃப்பில் எப்படி பாதிக்குது, அதனால தானே நம்ம இப்போ இந்த டாபிக் உள்ளே வரோம். ஸோ இது ஏதோ ஒன்று நமக்குள்ளே பாதிக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வருது. ஒரு சின்ன விஷயத்துக்கு தேவையில்லாத சண்டை. நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு ஒரு சண்டை ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தூங்கும் போது நைட் 2 மணி வரைக்கும் ஒரு மேரத்தான் ரேஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குங்க மைண்டு. பாடி தூங்கிக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் மைண்டில் மட்டும் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு தாட்டு, அது நடந்திருக்காது, ஆனால் அதை பற்றியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி அப்படி ஓதிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே கம்மியாகி நம்ம மேலேயே ஒரு டவுட் வந்துடும். நான் தப்பா இல்லை நான் சரியாக தான் இருக்கேனா அப்படின்ற மாதிரி. அதில் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய பிரச்சனையாக நம்மளுக்கு அது தோணும். அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும். அது ஒரு எறும்பு சைஸ் தான் இருக்கும், ஆனால் அது மலை அளவு, அந்த யானை அளவு ஆக்குவோம் பாருங்கள். அதே மாதிரி இதனால் நிறைய நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. நடக்க முடியாததை நடக்க போகுதுன்னு நம்ம யோசிச்சா அது எவ்வளோ டைம் வேஸ்ட்டு. நம்ம ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் பண்ணிக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோன்னு தெரில. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஒரு பர்சன், உங்கள் ஃப்ரெண்டே இருக்கட்டும், ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ, நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க. அது அவங்க ரொம்ப நேரம் பார்க்கலன்னா ஓகே பிஸி அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு நார்மல் தாட். ஆனால் நம்ம பார்த்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணலன்னா நம்ம என்ன தரணும், இவன் என்னை இக்னோர் பண்ணுறாங்க, என்னை ரொம்ப இக்னோர் பண்ணுறாங்க. உடனே நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொஃபைல் ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணுடா, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலுக்கு நம்ம போய் உக்காந்துருவோம். ஆனால் அங்கே அப்படி ஒன்று நடந்திருக்காது. அங்கே அவங்க வேறு சுச்சுவேஷனில் இருந்திருக்கலாம். இதுக்கு ஏன் நம்மளோட லைஃபை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறோம், ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிக்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுனா ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. நீங்கள் நினைக்கிறது உண்மையா இல்லை இமேஜினேஷனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சந்திரமுகி படத்தில் ரஜினி சொல்வார்ல, பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. பிஸியாக இருங்க, உங்களை நீங்கள் பிஸிப்படுத்திக்கோங்க. ஒர்க்கு, ஹாபி, குக்கிங், மைண்டுக்கு ஏதாவது வேலை கொடுங்க. அது வேலை இல்லைன்னா தான் மற்றதெல்லாம் நம்மளுக்கு யோசிக்க தோணும். இது ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு மோஸ்ட்லி டைவர்ட் ஆகிறதுக்கு நிறையா இருக்குது. மைண்ட் டைவர்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரே அங்கே பாதி டைம் போயிடும்.
ஆனால் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய ஓவர் திங்கிங் வரும். அதுவும் இந்த மந்த்லி சைக்கிள் அப்போல்லாம் எனக்கெலாம் சொல்லவே வேணாங்க, வேறு லெவலுக்கு போயிடுவேன், சந்திரமுக்கியாவே நான் மாறிடுவேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். இது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, அம்மா கிட்ட உனக்கு மனசு விட்டு பேசுனீங்கன்னா அந்த தாட்லாம் வந்து கொஞ்சம் போயிடும். ஸோ திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணாமல் இருக்கலாம் முடியாது, திங்க் பண்ணுங்கள். பட் ஒரு 5 மினிட்ஸ் திங்க் பண்ணலாம், அதுக்கு மேலே ஸ்டாப்பு. ஓகேயா? செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாமே அப்ரிஷியேட் பண்ணணும். நம்மளை யாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, அதான் உண்மை, அதான் ரியாலிட்டி. நம்ம தான் லவ் பண்ணணும், நம்ம தான் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஓகே? அதை வந்து நீ என்றைக்குமே அது மாறாது. ஸோ நம்ம செல்ஃப் லவ் தான் வந்து முக்கியம். யாரோட அஷ்யூரன்ஸும் நீங்கள் கேட்டுக்காதீங்க. அடுத்து டோன்ட் அஸ்யூம் டூ மச். ரொம்ப நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. கெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு கேளுங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்டுருங்க. நீங்கள் உனக்கு என்ன ப்ராப்ளம், நம்ம அவங்க ப்ராப்ளம் என்னன்னே கேட்காம இப்போ இதுதான் ப்ராப்ளம் நம்ம ஒன்று டிசைட் பண்ணுவோம் பாருங்கள், அதுதான் வேறு லெவல் அது. ஸோ அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட போய் இப்போ உங்கள் அம்மாவோட பிரச்சனையா, அப்பாவோட பிரச்சனையா, ஹஸ்பண்டோட பிரச்சனையா, என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுட்டா அது அந்த 10 மினிட்ஸில் சால்வ் ஆயிரும். ஸோ ஓவர் திங்கிங்னா நம்ம ஃப்யூச்சரை இம்ப்ரூவ் பண்ணாதுங்க, நம்ம ப்ரெசண்ட்டை தான் டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ லைஃப்பை சிம்பிளாக இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும். அதில் வேறு நடக்காத விஷயத்த நம்ம மைண்டில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணுவோம் பாருங்கள். இந்த மாதிரி வேறு லெவல் நம்மளால் யாராலையும் அந்த மாதிரி க்ரியேட்டே பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள்னால் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு. ஓகேயா? இப்போ உடம்பு சரியில்லை, டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறோம், செக்கப். அது ஒரு நார்மல் செக்கப் தான். ஆனால் நம்ம மைண்ட் என்ன தெரியுமா பண்ணும், இது என்ன ப்ராப்ளமாக இருக்குமோ, இது ஒரு பிக் இஷ்யூ ஆயிருமோ, இல்லை கூகுளில் சர்ச் பண்ண பார்த்ததில் என் கேன்சர் மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுதுன்ற ஒரு இமேஜினேஷன் பண்ணுவோம் பாருங்கள். அந்த டாக்டர்கிட்ட போனால் இது ஒன்றும் இல்லைங்க, இது நார்மல் ஹெட்டேக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம யாருமே பண்ணாத வேலைலாம் இல்லை, எல்லாருமே பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த டைம் நம்ம ஓவர் திங்க் பண்ணுது நம்மளுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை தான் மைண்ட் உண்டாக்குதுன்றேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். ஸோ இன்னொன்று, ஒரு டீ குடிக்கலாமா இல்லை காஃபி குடிக்கலாமா, அதுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன். இந்த சின்ன சின்ன லைஃப்பில் இந்த டெசிஷன் எடுக்கக்கூட அவ்வளோ ஓவர் திங்கிங். என்ன ட்ரெஸ் போடுறது, என்ன குக் பண்ணுறது, எங்கே போகிறது, ஃபைனலாக எதுவுமே செய்ய வேண்டாம்டா, எதுவுமே பண்ணாமல் உக்காந்துடலாம் அப்படின்ற மாதிரி உக்காந்துருவோம். ஸோ ஹாப்பியாக இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்ட்டை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், இல்லை ஃப்யூச்சரை பற்றி யோசிப்போம். ஹாப்பியாக இருக்கணும்னா நீங்கள் ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. உங்கள் மைண்டை வந்து ப்ரெசண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஓகேயா? ஸோ ஃபேமிலி அவுட்டிங் போனாலுமே எல்லோரும் ஃபோட்டோ செல்ஃபியில் நின்றுட்டுருப்போம், ஆனால் மைண்ட் வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேனா அப்படின்ற ஒரு ரியாக்ஷனில் இருப்போம். நம்ம எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓவர் திங்க் பண்ணிட்டு நான் அப்போவே நினைக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இருக்கட்டும், பட் எதுக்கு அப்படி ஓவர் திங்க் பண்ணணும்? நடக்க தானே போகுது. நீங்கள் திங்க் பண்ணாதனால நடக்க போகிறது நடக்காமல் இருக்க போகிறது இல்லைல்ல. ஸோ நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று, செல்ஃப் கம்பேரிசன் பண்ணாதீங்க. யாரோடையும் உங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்க லைஃபு அவங்கவுங்க லிவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க லைஃப் பெட்டராக இருக்குது, நம்ம லைஃப் வந்து ஓகேவா இல்லை. இந்த சோஷியல் மீடியா எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். நம்மளை இன்ஸ்டாகிராமை பார்த்ததும் அவங்க லைஃபு செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது, என் லைஃப் தான் இந்த மாதிரி இருக்குது. அவங்களாம் ஒரு ஹைலைட் ரீல்ஸை பார்த்துட்டே நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே நம்ம லைஃப்பில் நடக்குது ஒரு ஃபுல் மூவி, அவங்க போட்டது ஹைலைட்டான ரீல்ஸு. அதை பார்த்துட்டு நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணுவோம் பாருங்கள். இதுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு எத்தனை பேருக்கு சண்டை வந்திருக்கு நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். சோஷியல் மீடியாவில் ஒன்றை போஸ்ட் பண்ணிட்டு அவன் என் ஃப்ரெண்டு அவனை என்னை எப்படி வச்சுருக்கான் தெரியுமா, அவன் ஃப்ரெண்டு அவங்களோட ஒய்ஃபை, ஆனால் நீ என்னை என்ன பண்ணுற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை. இது தேவையே இருக்காது. ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் யாருமே இல்லைங்க, யாருக்குமே பர்ஃபெக்ட் லைஃப் இல்லை. அந்த ட்ராமா என்ன நடக்குதுன்றத நம்மளுக்கு ஒரு ரீல்ஸில் வந்து சும்மா அப்படி ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, அது ஒரு 1 மினிட் ரீல் தான், அதை காட்டுவாங்க. ஆனால் நம்ம டிசைட் பண்ணுவோம் பாருங்கள், இது தேவையில்லாத விஷயம். நீங்கள் இந்த மாதிரிலாம் யாராவது
திங்க் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பண்ணலன்னுலாம் சொல்ல மாட்டேன், நானும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். ஸோ இப்போல்லாம் இந்த மாதிரிலாம் நம்ம அடிபட்டு தானேங்க நம்ம திருந்த முடியும். ஸோ யாருமே டைரெக்டாக அதை ஃபால்ட்டே இல்லாத பர்சன் சொல்ல முடியாது. நானுமே பர்ஃபெக்ட் கிடையாது. எனக்குமே நிறையா ஃப்ளாஸு எல்லாமே இருக்குது. எப்போ நான் வீடியோவில் நான் பண்ணும் போதே சொல்லியிருக்கேங்க, சிங்கை நீங்கள் ஒழுங்காக கழுவ மாட்டீங்க. நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன், நான் வந்து எதுவுமே பர்ஃபெக்டாக தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலையே. நானும் வந்து என்ன சொல்கிறது, மாமியார் சப்போர்ட்டும் இல்லை, அம்மா சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு இல்லாத போது நானாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸு இல்லை ஹஸ்பண்டோடது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அப்படி இருக்கும் போது ஓகே, நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் ஓகேனாலும் டீச் பண்ணுற மாதிரி. பட் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நான் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, அதுதான் என்னோடது. ஓகே, பட் நீங்கள் சொல்கிற ஒரு சில விஷயத்த நான் திருத்திக்கிறேன். ஓகேவா, திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது வந்து என்னோடய கம்ஃபர்டபுள் லெவலில் இருக்கணும். அப்படி தான் நான் உங்களை சொல்கிறேன். மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, நீங்கள் உங்களை மாற்றிக்காதீங்க. அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே அதை ஃபாலோ பண்ணலாம். அதனால இந்த தப்பும் கிடையாது. ஒரு சின்ன விஷயத்த பெருசாக வேணால் ஒரு வேர்ட் தவறாக புரிஞ்சுக்கிட்டா ஒரு ஃபுல் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுவோம் பாருங்கள். ஹஸ்பண்ட் வந்து சரி பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி. இது அந்த வேலையில்லா பட்டதாரியில் தனுஷா அவர் சொல்லுவார், அவ்வளோ நீங்கள் என்ன குடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம் பாருங்கள். அவங்களுக்குள்ளே பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிரும் அந்த ஹஸ்பண்ட்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக போகும் லைஃபு. அவாய்ட் பண்ணி தான் பாருங்களேன், பண்ணி தான் பார்ப்போமே, என்ன போகுது, காசாக பணமா. அதுக்கப்புறம் பிரெயின் டயர்ட் ஆகும் பாருங்கள். பிரெயினுக்கே ரெஸ்ட் இல்லாமல் கண்டினியூஸாக திங்க் பண்ணி ஹெட்டேக்கு, இரிட்டேஷன், மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே வரும். இந்த ஃபோனுக்கு கூட சார்ஜ் பண்ணுவோங்க. இந்த மைண்டுக்கு ரெஸ்ட் வேணாமா, ஃபோனே சார்ஜ் பண்ணும்போது மைண்ட் எங்கே. இன்னொன்று, நம்ம இந்த பசங்க இருக்க வீட்டில் வந்து இந்த ஓவர் திங்கிங் கொஞ்சம் கம்மியாயிருங்க. இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். 2 பசங்க வந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஓவர் திங்கிங் மட்டும் இல்லை, நம்ம ஃபீலிங்கு ஏதாவது அழுகிறோம் இல்லை ஏதாவது ஒரு சேட்னஸ்ஸு நம்மளை அந்த ஃபீல் கூட பண்ண விடாத மாதிரி எதையாவது அம்மா இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஒரு பக்கம் அந்த டைமில் இரிட்டேட்டாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் யோசித்து பார்ப்போம். அதாவது அவங்க கூப்பிட்றனால தான் நம்ம அந்த ஃபீலிங்லேருந்தே டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்போம். அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய டைம் நான் அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக கூட ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அழுவ ஆரம்பிக்கும் போது அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு என் பையன்லாம் வந்து கேட்பான் பாருங்கள். அவங்க முன்னாடி அழுவக்கூடாதுன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அதெல்லாமே வந்து ஒரு சின்ன மெமரிஸுங்க. இதெல்லாமே ஒரு மெமரிஸ் விட ஒரு சொல்யூஷன் கூட நம்ம பசங்க வந்து ஒரு சொல்யூஷன் கூட நம்மளுக்கு தருவாங்க. ஸோ ஓவர் திங்கிங் அப்போ கூட பசங்க இருக்க வீட்டில் வந்து அது கொஞ்சம் கம்மி தான் ஆகும். ஸோ பாஸ்டில் நடந்ததை திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் இப்படி தான் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஆனால் ப்ரெசண்ட்டை இக்னோர் பண்ணிடுவோம். நம்ம லைஃப்பில் ப்ரெசண்ட் தான் ரியல். ஆனால் அதையே நம்ம மிஸ் பண்ணுறோம். அது அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஸோ சால்ட்டு போட்டேன்னா இல்லையா 3 தடவை டேஸ்ட் பண்ணுவோம். கிச்சனில் இந்த ஓவர் திங்கிங்கு, உப்பு போட்டேன்னா இல்லையா 3 தடவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியாக வைக்கும் போது எக்ஸ்ட்ரா சால்ட்டோடு தான் இருக்கும். எல்லாம் இதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும். ஸோ லீவ் இட். கேர் பண்ணாதீங்க. ஓரளவு ஓகே, ஓவர் கேர் பண்ணாலும் அது வந்து என்ன சொல்கிறது, இந்த உப்பு ஓவர் ஆச்சுப்பாங்க அந்த மாதிரி ஆயிரும். ஸோ எதாக இருந்தாலும் அளவாக இருக்கணும். இப்போ பாவக்காய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா அதையே சாப்பிட்டுட்டே இருந்தாலும் அது நல்லது இல்லை. அந்த மாதிரி தான் எதாக இருந்தாலும் அது ஒரு அளவோடு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்ட பேசுனீங்களாலும் அதை ஒரு அளவோடு வைங்க. அளவு இருந்துச்சுன்னா தான் நம்ம லைஃப்பில் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக போகும். எதையுமே ஓவர் டூ பண்ணிங்க, ஒரு லவ்வாக இருந்தாலும் ஒரு கைண்ட்னஸ் இருந்தாலும் அது ஓவர் டூ பண்ணாச்சுன்னா அது மிஸ்யூஸ் பண்ணவும் நம்மளை வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 தடவை டோர் லாக் பண்ணியிருக்காங்கன்னு போய் செக் பண்ணுறது, 5 நிமிஷம் கழித்து திரும்ப வந்து செக் பண்ணுறது, இந்த வேலைலாம் வச்சுக்காங்க. ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெடியாக லாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை வந்து ஸ்டெடியாக வைங்க. ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கால் அன்னோன் நம்பர் வருதா, அத்தனை தடவை நம்மளுக்கு மைண்டு லோனாக இருக்குமோ, ஃப்ராடாக இருக்குமோ, இல்லை என்ன இம்பார்ட்டன்ட் கால் இருக்கும், எதுக்கு அந்த யோசனை,
அட்டன் பண்ணி தான் பாருங்களேன். இல்லை வேணாமா அது ஸ்டாப் பண்ணிடுங்க. தேவையில்லாமல் திங்க் பண்ணிட்டு மூடியை கொட்டை வச்சுக்கிட்டு நானுமே எல்லாம் பண்ணுறேன். அதனால தான் நம்மளை செல்ஃப் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆம்லா பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் போடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஜூஸ் போட்டுட்ருக்கேன். இல்லைனா நம்ம திங்க் பண்ணுற இந்த ஸ்ட்ரெஸ்ஸு திங்க்னா நம்மளாம் முடி கொட்டி சொட்டை தான் ஆகும். அந்த மாதிரி அளவுக்கு தான் போக வேண்டியது தான் நம்ம. ஸோ உங்களையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வந்து பேசணுன்னா அது எந்த டாப்பிக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்ட டாபிக் கூட நம்ம வந்து வீடியோ எடுத்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்காது. பட் நம்ம ரியாலிட்டி உள்ளே இருக்கோம். என்னோடய மோட்டிவ் அதுதான். உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. நீங்கள் வந்து உங்களையும் மீறி நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேட் ஆகணும். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் நம்மளோட சேனல் மோட்டிவ். ஏதாவது தப்பாயிருமோ ஏதாவது வேர்ஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு நினச்சி ஓவர் திங்க் பண்ணாதீங்க. வேர்ஸ்டானா என்ன அப்படின்ற ஒரு தாட்டில் போங்க. ஃபியர் வந்து குறைஞ்சிரும். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.